Hey guys, I just started a software company. ஆமாம் guys, ஸோ நான் மட்டும் கிடையாது. எனக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பண்ணிருக்கோம். இந்த ஒரு வீடியோவில் நான் எப்படி இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணேன், இதுலேருந்து நான் என்னென்ன விஷயத்தெல்லாம் லேர்ன் பண்ணேன், அண்ட் தென் நாங்கள் என்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம், அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரோலுக்குமே பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிருக்கோம். ஸோ அது என்ன ரோல் அப்படின்றதையும் வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 6 months ஜர்னியை ஒரே வீடியோவில் கவர் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் அர்த்தமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறோம், அதாவது நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ், ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. எனக்கு இந்த ஐடியா எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 2022. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஐடியாவை பார்த்தீங்கன்னா வந்தது. அப்போ நான் ஜஸ்ட் ஐடியா மட்டும் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் இந்த ஐடியாவை பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் டேஸும் பார்த்தீங்கன்னா போச்சு. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஐ டிசைனராக ஒரு இன்டர்ன்ஷிப்புமே ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து நான் ஏகப்பட்ட விஷயம் கற்றுக்கினேன் அப்படின்னே சொல்லலாம். அங்கே யூஐ டிசைன் அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி ஒரு மேனேஜ்மெண்ட், அதாவது டிஎல் சொல்லுவாங்கள்ல, டீம் லீட், அவர்கிட்ட இருந்து நான் ஏகப்பட்ட விஷயம் கற்றுக்கிட்டேன். எப்படி ஒரு டீமை மேனேஜ் பண்ணணும், யார்கிட்ட என்ன மாதிரி வேலையை வாங்கணும், நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஏகப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 months அப்புறம் அந்த இன்டர்ன்ஷிப்புமே முடிஞ்சு நான் 2023 பார்த்தீங்கன்னா என்டர் ஆனோம். ஓகே, இப்போ நம்ம ஐடியா நம்ம ஏன் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஐடியாவுமே இருந்தது. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்மளோட ஐடியாவும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இதுக்கு நான் தனியாக இருந்தேன், அதாவது ஒரே ஒரு பர்சனாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் போய் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் நிறைய யோசிச்சு ஸோ இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு டைம் எடுத்துகிட்டு போயிடுவேன். நம்ம கிளைண்ட்டுக்கு ஆன் டைம் ப்ராஜெக்ட்டில் சப்மிட்டே பண்ண முடியாது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஓகே நமக்கு ஒரு டீம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை ஹையர் பண்ணேன். டீமை நான் எப்படி ஹையர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்கார்ட் சர்வர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது இருக்கணும். அதாவது அங்கே இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் அப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரில் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் சர்வரில் இருப்பாங்க. அந்த இதில் போய் நான் ஜாயினும் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியாவை இந்த மாதிரி சொன்னேன். நான் இந்த மாதிரி பண்ணணுன்ற ஐடியா இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ரோல் பீப்புள், அதாவது இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தில் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாரும் எனக்கு தேவைப்படுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு மெசேஜையும் போட்ட 2 நாள், அதாவது 48 hours பார்த்தீங்கன்னா எனக்கு 40+ ரிக்வஸ்ட் வந்தது. கிட்டத்தட்ட 40 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, எல்லா மெசேஜும் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றா பார்த்துட்டே இருந்தேன். யாரெல்லாம் ப்ரீவியஸாக ஒர்க்கை சென்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க மெசேஜ் மட்டும் தான் அக்செப்டே பண்ணேன். யாரோட ப்ராஜெக்டையும் செக் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு யாரெல்லாம் ஓகேவா பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணவங்க தான் 2 டெவலப்பர், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், ப்ளஸ் அவருமே பார்த்தீங்கன்னா கோல்மெயில் ரைட்டரும் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ரோலில் இருக்க எல்லா பீப்புளும் ஹையர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஐடியா சொன்னோன்னே எல்லாருமே அதில் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தாங்க, என் கூட ஜாயினும் பண்ணிட்டாங்க. டீமை பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணியாச்சு. எனக்கு பர்சனலாக என்ன ஸ்ட்ரகிளாக இருந்ததுன்னா எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்றது தான். ஏன்னா என்னோட டீம் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் அதில் தமிழ் பேசுவேன். இந்த வீடியோ நீங்கள் தமிழில் பார்ப்பீங்க. ஸோ நம்ம அதில் தமிழ் பேசுவோம். மிச்சம் எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஸோ இங்கிலீஷில் தான் நம்ம கன்வே பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் கன்வே பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிளாக இருந்தது எனக்கு பர்சனலாக. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வராது. ஸோ அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்தது. பார்த்தீங்கன்னா ஸோ தப்பாக பேசி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தெல்லாம் புரிய வச்சு ஸோ இப்போ ஒரு நல்ல லெவல்லே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னோட டீமை நான் ஹையர் பண்ணேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டில் ஒரே மாதிரி இருக்கும். நாங்கள் எதனாச்சும் சம்திங் பெருசாக எதனாச்சும் பண்ணோம் அப்படின்றதுல. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்க எல்லா பீப்புள்ஸும் நம்ம கூடவும் இருக்காங்க. நமக்கு நல்லா பூஸ்டிங்காக இருக்கும். அவங்ககிட்ட நான் எக்ஸ்பீரியன்ஸும் கேதர் பண்ணேன். அவங்க எல்லாருமே ப்ரீவியஸாக ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்களே, அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸும் நான் கேதர் பண்ணி இந்த மாதிரி என்னோட நாலேஜும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். டீமே ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கிளைண்ட் கிட்ட போய் ஒரு ப்ராஜெக்ட் கேட்கணும் அப்படின்னா நம்ம போயிட்டு ஒரு மெயில் அனுப்பிச்சு நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கிளைண்ட் நம்பவே மாட்டாங்க. நமக்குன்னு ஒரு வெப்சைட் இருந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சமாச்சு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால நான் வெப்சைட் பார்த்தீங்கன்னா பண்ண போனோம். அந்த நேம் தான் விர்ச்சுவல் செயின். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. ஸோ முடிச்சுட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அப்படியே ஒரு வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சு ஸோ இப்போது இந்த லெவலில், அதாவது இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லான்ச்சுமே பண்ணோம். பார்த்தீங்கன்னா லான்ச்சே பண்ணோம். போன அக்டோபரில் ஸ்டார்ட் ஆன ஒரு ஐடியா இப்போ தான் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் ஆயிருக்கு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் வந்திருக்கேன். இப்போது நான் இந்த 6 months ஜர்னியில் நான் எல்லா விஷயம் இதில் நான் லேர்ன் பண்ணேன் அப்படின்றத எல்லாத்தையும் சொல்கிறேன். மேபி இது ஒரு அப்கமிங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கலாம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷன். ஸோ உங்ககிட்ட பொறுமை பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்கணும். ஏன் இப்போ சப்போஸ் நம்ம டீமே நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஒர்க்கை தரோம்னா அந்த ஒர்க்கை மேபி அவர் டிலே பண்ணிட்டே போகலாம். அப்போ நம்ம என்னாச்சும் கோவப்பட்டோ அவர்கிட்ட ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நல்லா சில்லாவே பார்த்தீங்கன்னா பேசுங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்த பர்சனலாக எடுக்காமல் இருந்தீங்கனாலே நீங்கள் ரொம்பவே பொறுமையாக இருக்கலாம். ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப தேவை.
ரெண்டாவதா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீப்ளேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சப்போஸ் என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டர் பார்த்தீங்கன்னா வந்து அன்அவைலபிளாக இருக்காரு, அவரோட வேலையை நான் போய் ரீப்ளேஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் லேர்ன் ஆச்சு பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேவை. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த வேலைக்கு ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும் அப்படின்றது. ஸோ இதான் ரெண்டாவது விஷயம். மூணாவதாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட்டை பார்க்கவே கூடாது. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்களா, ப்ராஃபிட்டை வந்து மறந்துடுங்க. எனக்கு ப்ராஃபிட்டே வரலாம் கூட பரவாயில்ல, ஒர்க்கு கிடைச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே நான் வந்துட்டேன். எனக்கு இப்போ வந்து ப்ராஃபிட்டே தேவையில்ல, எனக்கு கிளைண்ட் கிடைச்சா போதும். லாஸ்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜ்மெண்ட். ஒரு டீம் எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படின்னு நான் வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் சொல்லல. இப்போ நான் வந்து ஒரு பிகினர் தான், நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன் என் டீமை மேனேஜ் பண்ணுறதுல. பட் நான் இன்னமும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டேன். ஃபஸ்ட் இருந்ததோட இப்போ கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டேன். ஏன்னா என்கிட்ட தெரிஞ்சிருச்சு, ஓகே இவங்க இப்படி தான் பேசுவாங்க, அவங்க அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே தேவை. நீங்கள் சேம் டைம் கிளைண்ட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வச்சுக்கணும், உங்கள் டீமையும் அந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒருத்தர் 2 டெவலப்பர் இருக்கானா அவனுக்கு எப்படி அந்த வேலையை பிரித்து கொடுத்தா எப்படிலாம் செய்வானுங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ அதுதான் வந்து மேனேஜ்மெண்ட், ஒரு கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணாலே போதும். இந்த 4 விஷயமும் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த விஷயத்துலேருந்து லேர்ன் பண்ணேன். என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வெப்சைட்டை ஸ்கேல் பண்ணுற எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கோம். ஒரு வெப்சைட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ஒரு ஆப் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ப்ளஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எடிட்டிங், தென் ப்ராடக்ட் லேபிளிங். ஸோ இந்த மாதிரி இத்தனை விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து பண்ணிருக்கோம். இதுதான் எங்களோட சர்வீஸ். ஸோ இதுதான் விர்ச்சுவல் செயின். மேபி ஃபியூச்சரில் அடிஷ்னலாக ஏகப்பட்ட சர்வீஸ் வரலாம். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் என்ன ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங். ஸோ ஏன் நான் வீடியோ எடிட்டிங் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சேம் டைம் என்னோட யூடியூப் சேனலுக்குமே வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் கொடுத்துருவேன். தென் நீங்கள் டீம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் கிளைண்ட் எதனாச்சும் ஒரு வீடியோ எடிட்டிங் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கிளைண்ட் ஒர்க் பண்ணது மட்டும் நமக்கு எப்போ வந்து ரெவன்யூ வருதோ அப்போ தான் வந்து ரெவன்யூ ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட வீடியோ எடிட்டிங் என்னோட பர்சனல் யூடியூப் சேனலுக்கு பண்ணும்போது மட்டும் நான் அதுக்கேற்ற சார்ஜஸாக பே பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருந்தாலே போதும், நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து அதிகமாக கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகே ப்ரோ, நான் இதை வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, என்னோட சேனலில் ஹோல்டஸ்ட் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கும். சேனல் டெர்மினேட்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து ஃபில்டர் பண்ணாலே தெரியும். வீடியோவை பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா எங்கேஜ் பண்ணாலே போதும். ஸோ அதை பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஜிமெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் வந்து கூகுள் டிரைவில் போட்டு அட்டாச் பண்ணி விடுங்க. நான் அதை பார்க்குறேன். ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணுவோம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்மளோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள்.